அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் இந்த சமூகத்துல வந்திருக்கணும். தகப்பனே, நாங்க இருக்கிறது உங்க கிருபை. நாங்க நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய கிருபை தகப்பனே. இப்பொழுதும் கூட தகப்பனே, இன்றைக்கு உம்மை பற்றி அறிந்து கொள்ள தகப்பனே, உம்மக்கு விரோதமாய் எழும்பினவனை பற்றி அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையில தெளிவாய் எழுதின காரியங்களை நாங்கள் படிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றி. இன்னைக்கு கூட தகப்பனே, தடைபட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தகப்பனே, நீர் ஒரு கிரியையை நடைபிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ண என்று நினைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்கிறதற்காய் நன்றி. தகப்பனே, நீர் பேசுங்க, நீர் இடைப்படுங்க. ஒவ்வொரு வாலிபர்களோடு தகப்பனே நீர் இடைபடுகிறதற்காய் நன்றி. அவர்களை தகப்பனே ஆவியானவர் கைது செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். நீர் தகப்பனே அசைவாடுங்க. அவர்களுடைய அறையில கர்த்தருடைய அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் எல்லா இருளின் சேனைகளை கடிந்து கொள்ளுகிறேன். கட்டி வைத்திருக்கிற எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளை சபிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுது தகப்பனே ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்படட்டும். Let there be a deliverance right now. Let there be a deliverance right now. In the name of Jesus. ஒரு உயிர்த்தெழுதலின் தகப்பனே கிரியை ஒவ்வொருவருடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாக நான் செபிக்கிறேன். நீர் அசைவை உண்டு பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் இந்த எழுப்புதல்ல பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். நீர் கிரியை செய்கிறதற்காய் நன்றி. நீர் உத்வேகம் தருகிறதற்காய் நன்றி. எந்த ஆடுகளும் வீணாய் போகக்கூடாது. Nobody should perish. Nobody should get lost, Lord. இந்த ஆடுகள்ல ஒன்று காணாமல் போகிறதுக்குள்ள என் பிதாவினுடைய சித்தம் அல்ல என்று நீங்க சொன்னீங்க. இயேசுவின் நாமத்துல சிதறி போன ஒவ்வொரு ஆடுகளும் மீண்டும் வரும்படியான கிருபைகளை நீர் தருகிறதற்காய் நன்றி. இன்றைக்கு நீர் அசைவாடுவீராக, இன்றைக்கு நீர் பேசுவீராக. உம்முடைய பட்டயம் செல்லட்டும். உங்களுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா தகப்பனே தேவையில்லாத காரியங்களை அகற்றும்படியாக நான் செபிக்கிறேன். நீர் உதவி செய்வீராக. ஆவியானவர் நீர் பேசுவீராக. என்னை மறைங்க, நீர் பேசுங்க, நீர் இடைப்படுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீர் விளக்கி காட்டுங்கப்பா. நீர் பலப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. அடுத்த ஒரு 4 days or 5 days I want everybody to join early. ஒரு 9:25க்கு கரெக்டா ஜாயின் பண்ணிருங்க. சரியா? இன்னைக்கு கூட நிறைய பேர் டிலே பண்ணி தான் ஜாயின் பண்றீங்க. நான் ஓகே கேமரா முன்னாடி இருக்கும்போது ஐ டோன்ட் நோ எத்தனை பேரு லேட்டா ஜாயின் பண்றீங்க, சீக்கிரமா ஜாயின் பண்றீங்க. இப்போ நான் ஜூம்ல லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்கும் எனக்கு நல்லா தெரியுது எப்போ யார் ஜாயின் பண்றீங்க அப்படின்னு. So please don't take this very light, okay? உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே இந்த 4 days உடைய கிளாஸ் மாத்திரும். ஓகேங்களா? ஒரு உண்மையான கிறிஸ்டியன் எப்படி யோசிப்பானோ அந்த மாதிரி உங்களை யோசிக்க வைப்பேன் நான். ஓகே, நான் இல்ல, ஆவியானவர் யோசிக்க வைப்பார். நான் விசுவாசிக்கிறேன், பிலீவ் பண்றேன். சரியா? So try to join this meeting at least 4 days continuously. Don't give reasons. Okay, this is very 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 important. சரியா? நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நீங்க மேற்கொண்டு கொண்டே இருக்கலாம். ஓகேவா? யூ வுட் ஹவ் என்கவுண்டர்ட் மெனி ப்ராப்ளம்ஸ். அந்த 90% or 99% of that problem came because of a particular thing that I'm going to talk about right now. Okay, என்னோட கூட 1 கொரிந்தியர் 12. சோ நம்ம வரங்களை குறித்து பார்த்துட்டு இல்லையா? சோ இந்த வரங்கள்ல முக்கியமான ஒரு வரம் என்னவென்றால் ஆவிகளை பகுத்தறிகிற ஆவி, ஸ்பிரிட். சரியா? மனுஷனுக்குள்ளேயும் ஸ்பிரிட் இருக்கு. God is spirit. John chapter 2 verse 24 it says God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். தேவன் ஆவியா இருக்கிறார். ஓகேவா? அவர் மனிதனை அவருடைய சாயலாகவே படைக்கிறார். ஓகே, அவனுடைய சாயலாகவே படைக்கும் போது அவனும் ஒரு ஆவியை உடையவனா இருக்கிறான். அவனுடைய ஆவி ஒரு சரீரத்தில். இப்ப நான் பேசுறேன்னா என் சரீரம் தானா பேசல, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி இந்த சரீரத்தின் மூலமாக இந்த வோக்கல் கார்ட்ஸ் மூலமாக பேசி கொண்டிருக்கு இல்லையா? நான் இப்ப மரித்து போவேன்னா ஓகேங்களா, என்னுடைய ஆவி என் சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறது. இது காமன் ட்ரூத், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க காமன் ட்ரூத் இல்லையா? இது இல்லாம தேவன், மனிதர்கள்
இவர்கள் இல்லாம இன்னொரு கைண்ட் இருக்காங்க. ஓகே, அதர் தென் அனிமல்ஸ் இன்னொரு கைண்ட் இருக்காங்க. who can think, who has a free will. ஓகே, செயலாற்றும் திறன் கொண்டவர்கள், இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவர்கள். ஓகே, ஸ்மார்ட் பீப்புள்ஸ். நம்போ தேவன் இவர்கள் இல்லாம there is a kind of person who can take decisions. ஓகே, இது செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்ற டிசிஷனை எடுக்கிறதற்கு ஒரு கூட்ட மக்களால முடியும். அவங்க யாரு? மக்கள் அல்லது நபர்களால முடியும். அந்த நபர்கள் யாரு? தேவன் ஒரு நபர். ஓகே, மனிதர்கள் ஒரு நபர் கூட்டம். ஓகே, இன்னொரு நபர் கூட்டம் இருக்கிறாங்க. அவர்களால சுயமா டிசிஷன் எடுக்க முடியும். மனிதன் எப்படி எடுக்கிறானோ அதே மாதிரி. யார் அவங்க? யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு டாபிக் என்னமா? ஈவில் ஸ்பிரிட்ஸ் or Satan. ஈவில் ஸ்பிரிட்ஸ் யார் ஆக்சுவலா? Satan, devil. அதுக்கு முன்னாடி சேட்டன் டெவில் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ். Do you understand? Angels. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க போட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன, ஹீப்ரூஸ் எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும். சரியா? நியூ கமர்ஸ் கூட you should try to take notes. சரியா? ஓகே, ஹீப்ரூஸ் chapter 1 லாஸ்ட் verse வாசிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்களா? யார் பணிவிடை ஆவி? ஏஞ்சல்ஸ். ஓகே, ஏஞ்சல்ஸ் பணிவிடை ஆவிகளா. சோ அவர்களுக்கும் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. Do you understand? So if you see life in something, okay, for example animals, okay, birds and angels, man, women, எல்லாருக்குள்ளயும் ஆவி இருக்கு. எல்லாரும். Okay, in some extent I also believe, okay, I also believe that trees also has some kind of life in them. Okay, Romans chapter 8ல இந்த சிருஷ்டிகள் எல்லாம் கர்ப்ப வேதனை பட்டு கொண்டிருக்கு. இயேசு மறுபடியும் வரணும் அப்படின்ற கர்ப்ப வேதனை இந்த சிருஷ்டிகள் பட்டு கொண்டிருக்கு. அப்போ இந்த சிருஷ்டிகள் அந்த பிளான்ட்ஸ் கூட, ஓகே, பிளான்ட்ஸ் கூட ஹேஸ் லைஃப் இன் இட் அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். பைபிள்ல போட்டிருக்கிறதுனால நான் பிலீவ் பண்றேன். சரியா? ஓகே, தேவன் மனிதர்களை படைக்கிறதற்கு முன்னாடி he created angels. இந்த ஏஞ்சல்ஸ் 3 கேட்டகரி, பிரதானமான 3 கேட்டகரி தான். ஓகேவா? நிறைய வசனங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கல. ஓகே, நான் சில கான்செப்ட் மட்டும் சொல்றேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எப்படி இந்த 3 கேட்டகரி அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? வசனங்கள் இருக்கு, நான் காட்டுறேன். சரியா? 1 காப்ரியேல். இது ஒரு தூதனுடைய பெயர் சொல்றேன். இந்த காப்ரியேல் தான், ஓகேவா, ஒரு கைண்ட் ஆஃப் ஏஞ்சலுடைய ஹெட். ஓகே, இந்த ஏஞ்சல்ஸ், இந்த காப்ரியேலுக்கும் இந்த காப்ரியேலுக்கு அடியில இருக்கிற தூதர்களுக்கும் என்ன டாஸ்க்னா, ஓகேங்களா, போய் மெசேஜ கொடுத்துட்டு, சரியா, போய் மெசேஜ கொடுத்து, மெசஞ்சர்ஸ் யாரு? கேப்ரியேல். இவங்க சண்டை போட மாட்டாங்க. ஓகேவா? இவங்க தேவனை பிரைஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா இவர்களுடைய பிரைமரி டாஸ்க் என்னன்னா மெசேஜிங். போய் இப்ப காப்ரியேல் ஜீசஸ் பிறக்கிறாரு அப்படின்னு போய் மரியாள் கிட்ட போய் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? அதே மாதிரி ஜோசப் கிட்ட போய் சொல்றாரு காப்ரியேல். டேனியல் கிட்ட போய் மீட் பண்றாரு, மெசேஜ். ஆனா டேனியல் சொல்றாரு, நீங்க முன்னாடியே நான் வந்திருக்கணும்னு காப்ரியேல் சொல்றாரு. ஏன் முன்னாடியே வர முடியலன்னா, என்ன ஒரு ஏஞ்சல் ஸ்டாப் பண்ணுச்சு. அந்த ஏஞ்சல் கூட என்னால ஃபைட் பண்ண முடியல, எனக்கு உதவி செஞ்சது மைக்கேல்ன்ற இன்னொரு ஆர்க் ஏஞ்சல். இந்த மைக்கேல் யாருன்னா ஃபைட்டிங். சரியா? அதாவது சில கைண்ட் ஆஃப் ஏஞ்சல் இருக்காங்க, இவர்களை ஹெட் பண்றது மைக்கேல் த ஆர்க் ஏஞ்சல். இவர் சண்டை போடுகிறார்.
சரியா? எல்லாரும் இப்போ ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்கணும் அப்படின்னா காட் வந்து மைக்கேலுக்கு இன்சார்ஜ் அல்லது மைக்கேல் கிட்ட சொல்லுவார். ஓகே, மைக்கேல் கீழே இன்சார்ஜா இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸ், இட் இஸ் லைக் அன் ஆர்மி அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நம்ம ரொம்ப மனுஷிகமா யோசிக்காம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா we have to think. சரியா? சோ ஃபைட் பண்ணுகிறதுக்கு நிறைய பைபிள்ல நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு வந்து டேனியல் 9ல நீங்க பாத்தீங்கன்னா, சாரி டேனியல் 10ல லாஸ்ட் 2 வெர்சஸ்ல பாத்தீங்கன்னா, மைக்கேல் will fight and help Gabriel to come over to டேனியல் கிட்ட மீட் பண்ணும்படியாக கேப்ரியலுக்கு மைக்கேல் ஹெல்ப் பண்ணும். சரியா? அதே மாதிரி ரெவலேஷன் சாப்டர் 12 verse 7, 8 இந்த வெர்சஸ் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, வானத்தில் யுத்தம் நடந்தது, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும், ஓகே, பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்களும் போட்டிருக்கா. அப்போ காபிரியேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் இருக்கிறார்கள், மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் இருக்காங்க, பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்களும் இருக்கிறார். இந்த பிசாசு யாரு? கடவுள் ஏன் பிசாசை படைச்சாரு? நிறைய ஏத்திஸ்டோடைய கேள்வி, ஏன் இந்துஸோட கேள்வி, எல்லா கிறிஸ்டியன்ஸோட கேள்வி என்னன்னா, who created devil? Who created the evil one? Who created evil in this world? யார் இந்த உலகத்துல, ஓகேவா, ஒரு கெட்டவனை பொல்லாதவனை படைச்சது? ஓகேவா, ஒரு கெட்டவனை யார் படைச்சா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. கடவுள் தான் படைச்சாரு, ஆனா அவனை கெட்டவனா இருக்கும்படிக்கு படைக்கவில்லை. ஓகே, God didn't create him to be a evil one. Please write it down. சரியா? தேவன் அவன் கெட்டவனா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே படை. அவனை பிரைசிங் ஸ்பிரிட்டா, ஓகேவா, தேவனை தொழுது கொள்ளும்படியாகவும் தேவனை புகழும்படியாகவும் நிறைய கேருபீன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, கேருபீன்களை தேவன் உருவாக்கினார் அல்லது உண்டாக்கினார். சரியா? அவர்களுக்கு சரீரம் இருக்கிறது. நீங்க என்னோட கூட எசேக்கியேல், சோ சாத்தானை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, டைம் எப்படி போதோ அது மாதிரி சாத்தான் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் என்ன, இப்போ அவனுடைய நிலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஐசையா சாப்டர் 14 verse 12 வாசிங்க. ஐசையா சாப்டர், எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? கேட்பேன் மெசேஜ்ல, நோட்ஸ் எடுத்தீங்களா? ஓகே, ஐசையா சாப்டர் 14 verse 12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. 13வது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். ஓகே, நான் போதும். அவன் என்ன சொல்றான்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, அந்த நட்சத்திரங்கள்னா ஏஞ்சல்ஸ், எல்லா ஏஞ்சல்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு. அவன் என்ன சொல்றான், தேவனுக்கு மேல நான் போயிடுவேன். தேவனை பாக்குறான், ஓகேயா, அவனை பாக்குறான். சரியா? அவனுடைய கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தேவனுக்கு எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. பூமி, வானம், எல்லா யூனிவர்ஸ் எல்லாமே காட் கையில இருக்கு. பாக்குறான், எனக்கும் அந்த புகழ்ச்சி வேணுமே, எனக்கு அந்த பெருமை இருக்குதே, நான் ஏறுவேன், நான் அந்த சிங்காசனத்துல உட்காருவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில், ஆராதனை பண்ண வேண்டிய ஒரு இடத்திற்கு மேல நான் போய் உட்காருவேன். என்னை எல்லாரும் பிரைஸ் பண்ணணும், என்னை எல்லாரும் புகழணும், என்னை எல்லாரும் வர்ஷிப் பண்ணணும். அவனுடைய கேரக்டர்ல ஒரு கேரக்டர் நல்லா கவனிச்சுக்கணும், எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும். அவனுடைய கேரக்டர்ல ஒரு கேரக்டர் என்னன்னா, உங்களை பணிய வைப்பான். He will make you to bow. ஓகே, உங்களை பணிய வைப்பான், அவனை புகழ வைப்பான். ஓகே, அல்லது இன்னொரு வகையா சொல்றேன்,
நீங்க புகழ வேண்டியது யார, நீங்க பிரைஸ் பண்ண வேண்டியது யார, நீங்க துதிக்க வேண்டியது ஆராதனை ஆராதனை வேர்டு இருக்குல்ல, ஆராதனை வர்ஷிப் பண்ண வேண்டியது யார வர்ஷிப் பண்ணணும் நீங்க எல்லாருமே? God, obviously God. He is a creator. He is worthy to be praised. அவர் எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் இல்லையா? ஆனா அந்த பாத்திரமான துதி அவருக்கு போக கூடாது என்பதுல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க். ஓகே, அவன் பண்ற ஒரு காரியத்துல ஒரு காரியம் என்னன்னா, உங்களோட பிரைஸ் தேவனுக்கு போகுது. ஓகே, நீங்க ஏதோ ஒரு கல்ல போய் பிரைஸ் பண்ணுங்க, மனுஷனை பிரைஸ் பண்ணுங்க, ஒரு புலவரை பிரைஸ் பண்ணுங்க, யார வேணா பிரைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பிரைஸ் கடவுள்கிட்ட போகும். உங்க பிரைஸ் ஒரு சர்ப்பத்துக்கு போகும், உங்க பிரைஸ் ஒரு அனிமலுக்கு போகும், ஒரு பேர்டுக்கு போகும், ஒரு மரத்துக்கு போகும், ஒரு கல்லுக்கு போகும். ஆனா கடவுளுக்கு மட்டும் போக விடவே மாட்டோம். அதற்கு எதிர்த்து நிற்பான். Do you understand? என்ன பிரச்சனை? இவன் இருக்கிற பிளேஸ்ல மனிதனை வைத்து அவனுக்கு ஆளுகை என்றும் வல்லமையை தேவன் கொடுத்து விட்டார். இந்த இடத்துல 12வது வசனத்துல பாருங்க, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அவனுடைய இங்க இங்கிலீஷ்ல வந்து லூசிஃபர்னு. ஓகே, அதிகாலையின் மகனாகிய, அவன மகன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஓகே, நீ வானத்திலிருந்து விழுந்தப்பா. 11வது வசனத்துல, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயின. பாதாளத்துக்கு போயிட்டப்பா. புழுக்களிலே உன் படுக்கை, பூச்சிகளிலே உன் போர்வை. இது வந்து அவனுடைய ஜட்ஜ்மெண்ட், இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட கடவுள் இங்க ப்ரொக்ளைம் பண்றார். ஓகேவா? எசேக்கியேல் 28 எடுங்க எல்லாரும். இதுல சேட்டனை பத்தி சொல்லி இருக்கிற 2 ப்ராஃபஸில ஒரு ப்ராஃபஸி ஐசியா சொல்லுவாரு, இன்னொரு ப்ராஃபஸி எசேக்கியேல் சொல்லுவாரு. சரியா? எசேக்கியேல் 28 verse number 14. ஓகே, 13ல இருந்தே வாசிங்க. ஓகே, 12ல இருந்தே வாசிங்க. தீரு ராஜா அப்படின்ற ஒரு தீரு ராஜான்னு வந்து ஒரு ஷேடோவா சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சேட்டனை. சரியா? எல்லா இடத்துலயும் இல்ல, இந்த பர்டிகுலர் தீர்க்க தரிசனத்துல சேட்டனை பத்தி சொல்றாரு. ஓகே, வாசி. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய பூரண அழகுள்ளவரே பாட்டு கேக்குறீங்களா? உம்மை ஆராதிப்பேன் அழகே கேட்டுக்கீங்களா? Be very careful. நீங்க ஆராதிக்க வேண்டியது அழகை அல்ல. Be very very careful. When you sing a song, be very careful. Okay? அழகை ஆராதிக்க நீங்கள் அல்ல. இங்க தேவன் அழகை ஆராதிக்கவே சொல்ல. ஓகேவா? இவன் பூரண அழகுள்ளவனா? யாரு? பர்ஃபெக்ட் இன் பியூட்டின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. யாரு பூரண அழகுள்ளவன்? பிசாசு. பிசாசு. சில பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அது ஏன் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணல, பட் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, டிசைன் பண்ணி கவனிங்க. சில கிறிஸ்டியன் சாங்ஸ் அந்த போர்வையில தான் கிறிஸ்டியன் சாங்னு எழுதுவாங்க. அதுல இயேசுன்ற நேம் வராது, பிதாவாகிய தேவன்ற நேம் வராது, ஹோலி ஸ்பிரிட்ன்ற நேம் வராது. ஓகேயா? அவரை நான் புகழ்கிறேன், பூரண அழகுள்ளவர், அவரை நான் மேன்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியத்தை மாத்திரம் நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போமே தவிர தேவனுடைய பேரே அதுல மென்ஷன் ஆயிருக்கு. Have you understood? ஓகே, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அதை நோட்டீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், இது கிறிஸ்டியன் சாங் தான் அப்படின்னு பாடி இருக்கலாம். பட் ஜஸ்ட் திங்க் அபவுட். ஓகே, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அது பின்னாடி ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு, நான் அதை அப்புறம் சொல்றேன். சரியா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அவன் பூரண அழகுள்ளவன்.
அவன்கிட்ட எப்படி அவன் படைக்கப்பட்டிருக்கான்னா அவன்கிட்ட ஒரு சரீரம் கொடுக்கப்பட்ட, அவனுக்கு ஒரு சரீரம். இப்ப எல்லா ஏஞ்சல்ஸ்க்குமே ஒரு சரீரம் கொடுக்கும். இப்ப நம்ம எப்படி ஒரு சரீரத்திற்குள்ள ஆவி இருக்கிறதோ அதே மாதிரி ஏஞ்சல்ஸ்க்கும் ஒரு சரீரம் இருக்கு. ஓகே, அந்த சரீரத்துல பறக்கிற ரக்கைகள். ஓகே, 6ஆம் அதிகாரத்துல கேருபீன்களுக்கு சிறகுகள், விங்ஸ் இருக்கு. there is wings. சரியா, விங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா, சோ அந்த மாதிரி பறக்கிற காரியங்கள் அந்த சரீரத்துல சில வாத்தியங்கள் இருந்திருக்கு. யாருக்கு? சேட்டனுக்கு. நீங்க வாசிச்சீங்கன்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய், ஈடன் கார்டன்ல இவர் இருந்தாராம். சரியா, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யுஸ்பி, எந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களினாலும் பொன்னினாலும் உன்னை முடி கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களிலும் உன் நாகஸ்வரங்களிலும் உன்னிடத்தில் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. விச் மீன்ஸ் என்னன்னா, அவனுடைய சரீரத்துல இத்தனை கல் இருந்துச்சான். He was so beautiful. God created him in such a way that he is like a son of light. விடிவெள்ளியின் நட்சத்திரம் போட்டிருக்கா. ஓகே, விடிவெள்ளியின் மகன், son of light. He is in a place where nobody can imagine. அந்த லெவல்ல கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல இருந்து ஒருத்தனால விழ முடியுமா? தேவனோட பக்கத்துல இருக்கணும். தேவன் பக்கத்துல இருக்கிறான். ஓகே, தேவன் பக்கத்துல இருக்கிறான். தேவனை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரியும். ஓகேவா, அவன் தேவனால் தள்ளி விடப்படுறான். ஏன்? வாசிமா அடுத்த வருஷம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அங்க அக்கினிமயமான அந்த கற்கள் இருக்குல்ல, அந்த பரலோகத்துல அக்கினிமயமான காரியங்கள், அது மத்தியில உலாவுகிறவன் இவன். காப்பாற்றப்படும்படியாக அனுப்பப்படுகிற கேரு. There are many cherubs who are standing next to God, waiting for the message of God, waiting for the command of God. நீ போய் அங்க இமானுவேல் பிரீச் பண்ணிருக்கான், அங்க ஒரு பிசாசு ஆட்டம் போடுது, புட்டினா போ, அடுத்த செகண்ட் அந்த கேரு இங்க நிக்கும். Do you understand? இப்போ டேனியல் வந்து ஒரு விஷயம் ஏதோ பண்ண போறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அங்க ஏதோ ஒரு ஸ்பிரிட் அட்டாக் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் நடைபெற்ற போது உடனே காட் அனுப்புவார். God will send his angels. இன்னும் கேட்டா, உங்க எல்லாரும் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, நீங்க இயேசு விசுவாசிச்சீங்கன்னா, உங்களுக்காக குறிக்கப்பட்ட 2 தூதர்கள் கொடுக்கப்படுவார். ஏன்னா பைபிள்ல வந்து தூதன் கொடுக்கப்படுவான்னு போடல, தூதர்கள், பணிவிடை ஆவிகள். ஓகே, அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக உங்களுக்கு உங்க பக்கத்துல நிப்பாங்க 2 ஏஞ்சல்ஸ். ஓகே, ஆனா நான் பார்க்க முடியலன்னா 2 ஏஞ்சல்ஸ்ன்றீங்க. நான் சில நேரத்துல எல்லாம் ஒரு சின்ன இடத்துக்கு போவேன், அவங்க எப்படி என் கூட வருவாங்க? தரிசித்து நடவாதே, விசுவாசித்து நட. ஓகே, God is with you and the angels is also with you. சரியா? ஓகே, ஆனா இந்த கேரு காப்பாற்றுவதற்காக அனுப்பப்படுகிற ஒரு கேருபாய். இவன் தேவனை துதிக்கிறவனாய் மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தான்னு சொல்றான். சரியா? இப்ப இவன் எப்படி விழுந்தான் அப்படின்னா, அப்படியே வாசிங்க தொடர்ந்து. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். எது வரைக்கும்? உனக்குள்ள ஒரு அநியாயம் காணப்பட்டுச்சு. ஒரு அநியாயம் காணப்பட்டுச்சு. என்ன அநியாயம்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். எப்போ பெருமை அடைந்து தேவனுக்கு எதிராக அவன் போனானோ அப்போ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். வாசிங்க 1 தீமோத்தேயு 3:6 நினைக்கிறேன், அல்லது 2 தீமோத்தேயு 3:6 வாசிங்க. 2 தீமோத்தேயு கிடையாது, 1 தீமோத்தேயு தான் கரெக்ட். 3:6, 1 தீமோத்தேயு 3:6.
அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த அக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்க கூடாது. பிசாசு அடைந்த ஆக்கினி. ஓகேயா? என்ன பண்ணாங்க? இந்த இவங்களும் வந்து மனுஷர்களும் சில பேர் இருமாப்படைகிறாங்க இல்லையா? இருமாப்பு, கர்வம். ஓகேயா? அதே மாதிரி பிசாசும் ஒரு கர்வம். அழகா இருக்கிறேன், ஞானமா இருக்கிறேன், தள்ளப்படுகிறான். இவன் இடத்துல இருந்து இருக்கிற அவன் இடத்துல இருந்து அவன் தள்ளப்படுகிறான். ஆனா இவன் வந்து தள்ளப்பட்டானே, இவன் பாவம் செஞ்சுட்டானே, இவனை ஏன் கடவுள் இன்னும் வச்சிட்டு இருக்கிறாரு? இவனை வந்து தண்டனை கொடுத்து போய் அக்னி கடல்ல போட்டுற வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா, அவனுக்குன்னு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்குன்னு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தை மீறி கடவுள் அவனை முழுமையாக அழிக்க முடியாது, அழிக்க மாட்டார். அழிக்க முடியும், அழிக்க மாட்டார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார், பின்வாங்க மாட்டார். நான் இமானுக்கு இதை செய்வேன், நான் ரோஷனுக்கு இதை செய்வேன், ரமோலாக்கு இதை செய்வேன், கெவின்சனுக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு காட் சொல்லிட்டார்னா அதை எப்படியாவது செய்வார். சரியா? God will not change his words. அதே மாதிரி God created this guy. ஓகே, அவனை படைத்தார். ஆனா இவன் பாவம் செய்த உடனே அந்த பாவத்தினுடைய விளைவை, கான்சிக்வன்சஸ் அவனுக்கு கொடுத்தார். கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது, கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அவனுக்கு ஒரு அழகான சரீரம் இருந்துச்சு. அந்த சரீரத்தை குலைத்தார். சரியா? when he was judged by God, when the judgment was proclaimed against him, அவன் தள்ளப்பட்டதும் அவன் ஹெவன்ல இல்ல, அவனுடைய பிளேஸ் கீழே இறங்குச்சு. which means second heavenக்கு அவன் வந்துட்டான். ஓகே, there is 3 heaven நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? ஒரு ஹெவன் நம்ம பாக்குற ஸ்கைஸ், இந்த யூனிவர்ஸ், இப்ப ராக்கெட் அனுப்புறதுலாம் நாங்க ஃபுல்லா போயிட்டோம், கடவுளே இல்ல, ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு தான் போயிருக்கிறேன். there is second heaven. பிசாசோட ஹெட் குவார்டர் செகண்ட் ஹெவன்ல இருக்குது. சரியா? அதுக்கு கூட நீங்க ரீச் பண்ணல. God is in the third heaven. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா, 3ஆம் வானம் வரைக்கும் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், பரதேசியுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாரடைஸ் அங்கதான் இருக்கு, பாரடைஸ் இல்லையா? இந்த பாரடைஸ்ல God is living or God is dwelling. சரியா? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அந்த அளவுக்கு பெரிய கடவுளை நம்ம வணங்குறோம். சரியா? ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தேர்ட் ஹெவன்ல இருந்தா உலகத்துக்கு வந்தார். ஆனா பிசாசானவன் இந்த தேர்ட் ஹெவன்ல இருந்து செகண்ட் ஹெவனுக்கு தள்ளப்பட்டான். ஓகே, இதுல அவன் மாத்திரம் தள்ளப்படல. ஓகேங்களா? அவனோடு அவனுக்கு கீழே நிறைய தூதர்கள். இந்த தூதர்களையும் அவன் இழுத்து கொண்டான், தன் பக்கமாய் இழுத்து கொண்டான். வசனம் வந்து ரெவலேஷன் சாப்டர் 12 verse 4. சோ இது வந்து ஒரு பிக்சர். ஓகே, ஒரு மெட்டபரா ஜான் வந்து எழுதியிருப்பாரு, ஒரு பிக்சர் அப்படி காமிச்சிருப்பாரு. சரியா? இதை வந்து நீங்க எப்படி பார்க்க கூடாதுன்னா, ஓகே பிசாஸ் வந்து ஒரு டிராகன் மாதிரி இருப்பான். நோ, when he is representing a dragon, okay, that is Satan. Okay, it doesn't mean that he always looks like a dragon. சரியா? அவன் எப்பவுமே டிராகன் மாதிரி இருப்பான், அவன் எப்பவுமே ஒரு பெரிய வலு சர்ப்பத்தை போல் இருப்பான். அப்படி இல்ல, அவன் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கூட வர முடியும். ஓகேவா? சோ இந்த இடத்துல 4வது வசனம் வாசிச்சீங்கன்னா ஒரு டிராகனை பத்தி பேசிட்டு வர்றாரு. சரியா? ஜான் வந்து ஒரு டிராகனை பாக்குறாரு, விஷன்ல ஒரு டிராகனை பாக்குறாரு, ஒரு வலு சர்ப்பம் போட்டுக்கலாம் தமிழ்ல. அந்த வலு சர்ப்பத்துடைய வால் அவனுடைய கேரக்டரை குறிக்குது, அவன் என்ன பண்ணான் அப்படின்றத குறிக்குது. சரியா? அவனுடைய டெயில் வந்து என்ன பண்ணுமா, வானத்தில் இருக்கிற 3இல் 1 பங்கு. இப்ப புரியுதா? கேப்ரியலுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் தூதர்கள், மைக்கேலுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் தூதர்கள், சாத்தானுக்கு கீழே அல்லது லூசிஃபருக்கு கீழே ஒரு செட் ஆஃப் தூதர்கள் இருக்காங்க. இந்த லூசிஃபர் கீழே விழும்போது, சரியா, இந்த சாத்தான் ஓகே, இந்த லூசிஃபர் என்பவன் சாத்தானாய் மாறும்போது 3வது செட் 1/3 ஏஞ்சல்ஸ கீழே இழுத்து கொண்டான். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. அதனாலதான் பிசாசு பிடிக்கிறது, என்னுடைய பக்கத்து வீட்டுல 4 தெருத்தல்லையும் ஒரு பிசாசு பிடிக்குது, ஒரு 10 தெருத்தல்லையும் பிசாசு பிடிக்குது. எப்படி பிசாசு 2 இடத்துல இருக்கு அப்படின்னா, there are many spirits, evil spirits நிறைய இருக்கு, நிறைய கைண்ட் இருக்கு. இன்னைக்கு நான் ஆக்டிவிட்டியில சொன்னேன் இல்லையா, there are many kinds of spirit. சரியா? ஒரு ஸ்பிரிட் இந்த மாதிரி பண்ணும், ஒரு ஸ்பிரிட் அந்த மாதிரி பண்ணும், ஒரு ஸ்பிரிட் வந்து உங்களை ஊமையாக்கிடும்,
ஒரு ஸ்பிரிட் காது கேட்காத மாதிரி பண்ணிடும். ஓகே, ஒரு ஸ்பிரிட் கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடும். ஒரு ஸ்பிரிட் உங்களை பேரலைட்டிக் ஆக்கிடும். ஒரு ஸ்பிரிட் உங்களை கூனி ஆக்கிடும். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்பிரிட்ல இருந்து அங்க டெலிவர் பண்றாரு இல்லையா, ஒரு கூனியான ஒரு மகளை. சோ தேர் ஆர் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப், சரியா? Some spirits will take over your mind. Some spirits will make you to speak lies. Some spirit will make you to talk bad words. Some spirits will make you to get addicted to some kind of habits. Okay, pornography, it's a habit. Seeing a wrong thing, you are getting addicted to that. Okay, seeing cinemas, seeing serial, playing games. Okay, playing games in அந்த மொபைல்ல பப்ஜி இந்த மாதிரி எவ்வளவு அடிக்ஷன்ல இருப்பாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 10 மணி ஆயிடுச்சு, சரி, ஒரு நாள் ஒரு டாக் ஷோ அதை வந்து ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணாரு. பார்த்தா ஒரு பையன் எவ்வளோ எவ்வளோ ஹார்ஸ் ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுது, 24 hours இல்லையா, 6 hours தூங்குவான் வச்சுக்கலாம். 16 hours he will play PUBG. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிசாசு கட்டுல இருக்குது அப்படின்னு நான் நினைச்சேன். சீரியஸ்லி. ஓகே, ஒருத்தன் வந்து ஒரு டாஸ்க மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரங்கர்ஸ், அவங்களால அதை பண்ணாம இருக்க முடியாது. people who smoke, they get addicted to that. அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, சில பேர் வீடு அந்த குடியிருப்பு எல்லாம் நாசமா போகிறதுக்கு காரணம் குடி இல்லையா? எதை பார்த்தாலும் இது போய் வித்து சரக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சிடணும். இதுதான் மோட்டிவா இருக்கும். ஓகேவா? there are many sins that will make, many sins இல்ல, எல்லா சின்ஸுமே that is addictive, that will make you into a bondage. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் evil spirit. இப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன். என்ன ஒரு பெரிய கேள்வினா, இந்த உலகத்துல ஏன் அண்ணா இவ்வளோ தீமைகள் இருக்கு? Why there is evil in this world? Because there is a evil one. There is a evil one. இந்த உலகம் மனிதர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை பிசாசு அறிந்து மனிதர்களை வஞ்சிக்கும்படியாக he deceived Adam. Okay, அவன் வஞ்சித்தான். He deceived Adam and he took over the authority to rule over this world. If you read Luke chapter 4 verse 6, Satan himself talking to Jesus saying that this world is given to me. எனக்கு இந்த வேர்ல்டு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. வாசி இந்த வசனம் டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. லூக்கா 4:6 பிசாசு சொல்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜீசஸ் வந்து சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து போகும்போது எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்போ உலகத்துல ஜீசஸ் வந்துதான் கிரியை செய்யறாரு, உலகம் பிசாசு அண்டர்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்கள் 60 வருஷங்கள் இயேசு உயிர் தெளிந்து 60 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு நிருபத்தை எழுதுறாரு. அந்த நிருபம் வந்து 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது போட்டிருக்கா, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இட் இஸ் அண்டர் த ஈவில் ஒன். ஓகே, சோ அதனாலதான் இந்த உலகத்துல ஈவில் திங்ஸ் நடக்குது. 5 வயசு குழந்தை ரேப் பண்றாங்க. நிறைய பேருடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். நியூஸ்னா அதான் அந்த லேட்டஸ்ட் பிரதானமாக பேசப்படுகிற ஒரு நியூஸ். ஆப்கானிஸ்தான ஒரு டெரரிஸ்ட் குரூப், தாலிபான்ற ஒரு டெரரிஸ்ட் குரூப், அவங்க வந்து தே டுக் ஓவர் த கவர்மெண்ட் இல்லையா? நிறைய பேருக்கு சுட்டு கொல்றாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸ் மிஷினரிஸ் ஆக போறாங்க, செத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபெய்த்காக ஹிந்துஸை சாகடிக்கிறாங்க. ஓகே, முஸ்லீம் அல்லாத எல்லாரையும் சாகடிச்சு. குரான்ல ஒரு வேர்ஸ் இருக்கு. ஓகே, 9th சாப்டர்ல ஒரு வேர்ஸ் இருக்கு. எல்லாரையும் சாகடிச்சிருங்க. ஓகே, அல்லாஹ்வை வணங்குறவங்க மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, எல்லாரையும் கொண்டுருவாங்க. ஓகே, கேர்ள்ஸ் வெளியே வரக்கூடாது. 12-year girl is taken as a sex slave. செக்ஸ் ஸ்லேவா எடுத்துக்கிறாங்க தாலிபன்ஸ். எவ்வளவு பெரிய இதெல்லாம் ஏன் கடவுள் தடுத்து நிறுத்த மாட்டாரு? Why this is not happening? கடவுள் சொல்ற ஒரு காரியம்,
வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தாரிட்டி நம்ம கையில இருக்கு, மனுஷன் கையில கர்த்தர் அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. நல்லா கவனிங்க. இந்த போனை ஓகே, இந்த போனை நான் வந்து என் தங்கச்சிக்கு ஓகே இல்ல யாருக்காக கொடுக்கலாம், டாஃப்னிக்கு இந்த போனை நான் கொடுத்துட்டேன்னு வச்சு, அந்த போனை வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து என்னென்னமோ பண்ணுது, தப்பான காரியங்கள் ஏதோ பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். சரியா? தப்பான காரியம்னா ஏதோ மிஸ்யூஸ் பண்றாங்க, ஏதோ பிரைப் வாங்குறாங்க, அந்த மாதிரி சம்திங் ஏதோ வச்சு. இப்ப அது எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ண முடியாது, இந்த போனை நீ குடு, நான் இந்த போனை உனக்கு கொடுத்தேன், நீ வந்து இதை தப்பா பிரயோகப்படுத்துற, இதை நீ குடு அப்படின்னு ஒரு மனுஷன் நான் வாங்குவேன். ஆனா தேவன் வாங்க மாட்டார், அவர் நீதி உள்ளவர். கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான். ஐயோ, கொடுத்தாருன்னா கொடுத்தது தானா? புடுங்க மாட்டாரா? அப்படி நான் புடுங்கினா டாஃப்னிக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு. சரியா? டாஃப்னிக்கு ஒரு நான் வந்து தப்பு தான் செய்வேன், நான் வந்து இந்த போனை வச்சு நல்லதுதான் செய்வேன், தப்பு தான் செய்வேன்னு ஒரு டிசிஷன் மேக்கிங் பவரை கடவுள் கொடுத்திருக்காரு இல்லையா டாஃப்னிக்கு. கடவுள் மறுபடியும் அந்த போனை புடுங்கினாருன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல புடுங்குற மாதிரி டாஃப்னிய ரோபோ ஆக்குறாரு. You understand? God didn't create robots. God created man. அவனுக்கு சுயாதீனம் இருக்கிறது. He has free will. He can decide. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? எல்லாம் தூங்கிட்டீங்களா? எல்லாம் 2 பேருக்கு புரிஞ்சிச்சு. வெரி குட். 3 பேருக்கு வெரி குட். அது புரியுதா? பிரின்ஸ் புரியுதாவா? பிரின்ஸ் லேட்டா ஜாயின் பண்ணியா? ஆமா பிரதர், பட் புரியுது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் சுயமா டிசிஷன் எடுக்கிற திறமையுடன் படைக்கப்பட்டார். தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறனை ஒரு காலம் புடுங்க மாட்டார். சரியா? புடுங்க மாட்டார். இப்ப அவன் எடுக்கிற டிசிஷன் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அவன் டிசிஷன் எடுத்துட்டான்ல, அந்த டிசிஷனுடைய கான்சிக்வென்சஸ். சரியா? இப்ப நான் வந்து இந்த போனை எடுத்தேன்னா ஓகேயா, ஓகே, நான் இந்த வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன்னா அந்த டெக்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட போவோம். அந்த பொண்ணு அந்த டெக்ஸ்ட படிச்சு அந்த பொண்ணு ஹர்ட் ஆகலாம், அந்த பொண்ணு சந்தோஷப்படலாம். இது கான்சிக்வென்சஸ். இந்த மெசேஜ் அனுப்புறது மட்டும் தான் என் கண்ட்ரோல். அங்க அந்த பொண்ணு என்ன ரியாக்ட் பண்றதுன்றது என் கண்ட்ரோல் கிடையாது. அது கான்சிக்வென்ஸ். அதே மாதிரி நீங்க ஒரு பாவம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாவத்துடைய கான்சிக்வென்ஸ் என்னது? மரணம். அது உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அதனாலதான் you are just a creation, you are not creators. You have a power to take decisions, but you don't have the power to change the consequences. Only God has the power to change the consequences, but he will not do that because he is a just God. பாவத்தின் சம்பளம் மாறணும். இது வந்து லா, இது வந்து ஒரு விதி, இது வந்து ஒரு பிரமாணம், இதை மாற்ற முடியாது. ஆனா கடவுள் இப்போ ஒரு நிர்பந்தமான சுச்சுவேஷன்ல வந்துட்டார். என்ன சுச்சுவேஷன்? மனிதன் பாவம் செய்து விட்டான், பிசாசு அவனை மேற்கொண்டு விட்டான். பிசாசு இப்போ மனுஷனை பொம்பலாட்டம் மாதிரி ஆட்டிட்டு இருக்கான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த அது பேர் தெரியல என்னது, இப்போ பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை கையில கால்ல வந்து கயிறு கட்டிடுவாங்க. ஓகே, மேல இருந்துட்டு ஒரு 4 கியூப் மாதிரி இருக்கும். இப்படி இப்படி ஆட்டினாங்கன்னா கை ஆடும், கால் ஆடும். ஓகே, மனுஷன் அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு மனுஷன் ஈவில் ஸ்பிரிட் பப்பட் மாதிரி ஆயிட்டான். கரெக்டா? he became a puppet for the evil spirit. சேட்டன் வந்து என்ன பண்றான்? அவனுக்கு பவரே கிடையாது. எல்லா பவரையும் கடவுள் எடுத்துட்டாரு, அவனை கீழே தள்ளி விட்டாரு, அவனை ஒரு ஆவி ஆக்கிட்டாரு. ஆனா அவன் நம்மை வஞ்சித்தது நிமித்தம் பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு இந்த மனு குலத்தையே அவனால ஆளுகை செய்ய முடியும். சரிண்ணா, இதுக்கு என்னன்னா சொல்யூஷன்? ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு சொல்யூஷன் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுக்கு தேவையான எல்லா சொல்யூஷன் ஜீசஸ் கிரைஸ்ட். சரியா? நீங்க இப்போ ஒரு பிசாசினுடைய கட்டுல இருக்கிறீங்க, பாவ கட்டுல இருக்கிறீங்க. சரியா? மரணத்தின் கட்டுல எல்லாருமே மறிக்கணும் இல்லையா? இந்த கட்டுல இருக்கிறீங்க. ஆனா இப்ப இயேசு வரார். Jesus came and took all the sins that you have committed. சரியா? நீங்க பண்ற பாவத்தை எடுத்துக்கிட்டார். என்ன தண்டிங்க, என் மகனை விட்டுருங்க. அல்லேலூயா.
என்ன தண்டிங்க, என் மகனை விட்டுருங்க. He took over all the sin consequences. Okay, அதனாலதான் அவர் சரீரத்துல அவர் பாதிக்கப்பட்டார். சரியா? ஓகே. ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட், எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. என்ன டவுட்னா, இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன்னா என்னுடைய ஓகே, நீங்க யாராவது பாவம் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கடவுள் கொடுப்பாரு? டெத், இல்லையா? இந்த டெத்தோடைய மீனிங் என்ன ஆக்சுவலா? ஓகே, நார்மலா ஒரு மனுஷன் சாகுறானா மீனிங் என்ன? டெத் அப்போ என்ன ஆகும்? சாகும் போது என்ன ஆகும்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் செத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? நானு உயிர் எங்க போகும்? செப்பரேஷன். வெரி குட். இதுதான் எதிர்பார்த்தேன். சரி, செப்பரேஷன். ஸ்பிரிட் will get separated from body, இல்லையா? இட்டர்னல் டெத்தும் அதான், செப்பரேஷன் from God. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செப்பரேஷன் from death is equal to, please note it down, death is equal to separation from God. அதனாலதான் ஆதாம பார்த்து சொன்னாரு, இந்த பழத்தை இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்றாரு. ஏன் சொல்றாரு? உடனே அவன் சாப்பிட்டவன சாகலையே, அவன் உயிரோட தானே இருந்தான். The fellowship between God and man got separated. புரியுது? எத்தனை பேர் புரியுது? அதனாலதான் மனுஷன் செத்துட்டான். மனுஷன் வாழுகிறது எதனால? மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் he is living, பிழைக்கிறான். he is living. Now இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய ஓட்டம் வந்துருச்சு, ஒரு பிரிவினை வந்துருச்சு. அதனால மனுஷன் மரிச்சிட்டான். he became powerless. he lost his authority. he lost his glory. அவனுடைய மகிமையை அவன் இழந்து விட்டான். அவனுக்கு தேவன் அவனுக்கு கொடுத்த அத்தாரிட்டி அவன் இழந்துட்டான். இப்ப அவனே நினைச்சாலும் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியல. ஏன்னா இவன் கையே it has been chained. That's been chained. Now what Jesus did is, நான் வரேன் மனுஷனாக அந்த பாவ சரீரத்தோட அந்த சரீரத்தின் சாயல்ல நான் வரேன். என்னையும் பிசாசு கண்ட்ரோல் எடுக்கிற ட்ரை பண்ணட்டும், கண்ட்ரோல் எடுக்க முடியல. ஆனா அவர் என்ன பண்றாரு? சிலுவையில நமக்காக மரிக்கிறார். இப்போ நான் மரிச்சேன்னா, நான் பாவியான ஒரு மனுஷன், நான் மரிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன தூக்கி அவர் நரகத்துல போடணும். இதுதான் உண்மையான ஒரு ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட், இல்லையா? ஆனா ஜீசஸ் பாவத்தை சுமந்தார் என்று சொல்றோம். ஆனா அவர் இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் அடையலையே, அவர் நரகத்துல போடப்படலையே, மறுபடியும் 3ஆம் நாள் வந்துட்டாரு. இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்பதான் இந்த மீட்டிங் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நான் இதோட ஆன்சர் சொல்ல போறேன் இப்போ, சரியா? ஆனா இது கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேருக்கு புரியாது, ஆவியில வளர்ந்தவங்களுக்கு புரியும் நான் விசுவாசிக்கிறேன். சரியா? நல்லா சொன்னீங்க. ஜீசஸ் இஸ் ஆல்மைட்டி, omnipotent, all powerful. ஓகே, ஒரு மேனால, சரியா, கடவுள் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்ட, சரியா, கடவுள் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்ட அவன் அடைந்து தீர வேண்டும் என்றால் இட் நீட்ஸ் இட்டர்னிட்டி. சரியா? இப்போ கடவுள் என் மேல ஒரு ஆக்கினை தீர்ப்பை கொடுத்துட்டாரு. அந்த ஆக்கினை தீர்ப்பை ஒரு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த லைஃப் சென்டென்ஸ நான் முடிக்கணும் அப்படின்னா இட் காஸ்ட்ஸ் மை இட்டர்னிட்டி. ஆனா ஜீசஸ் took over that eternal judgment and punishment in the cross because he is almighty. சரியா? அவர் இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட்ட 3 daysல ஓகே, இன்னும் கேட்டா 1 minute கூட எடுத்துக்கிட்டேன். because he is almighty. அவர் நாம் ஓகே, நல்லா கவனிங்க, this is very serious. ஓகே, நம்ம இட்டர்னிட்டியா, நித்திய காலமா, இட் இஸ் நாட் லைக் இயர்ஸ். ஓகே, இயர்ஸ்லாம் அப்பாற்பட்டு நித்திய காலமா என்றைக்கும் அடைய போற ஆக்கினையை இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த ஒரே நாள்ல எடுத்துக்கிட்டார். He took all the pain, he took all the suffering, he took all the judgment. இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, என்னன்னா அவர் சின்லெஸ்ஸா இருக்கிறதுனால 3 daysல அவர் வந்துட்டாரு. பட் இஃப் யூ see, ஒரு லூப் மாதிரி போயிடும். எப்படின்னா,
ஜீசஸ் மேல கல்வாரி சிலுவையில பாவம் மனு குலத்தின் பாவமே அவர் மேல ஊற்றப்பட்டது இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுடைய பாவமே அவனை நித்திய காலமாய் நரகத்துல அவன் அந்த ஆக்கினை தீர்ப்பை அடைந்து தீர வேண்டும் இல்லையா? அவனுடைய ஃபுல் லைஃப் ஹெல்ல தான் அவன் he has to spend because of the sin that he does. கரெக்டா? ஒரு மூடனே அப்படின்னு சொன்னாலே நரகம்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தின் பாவமே தலைமையில உட்கார்ந்துச்சு, அவரு மட்டும் எப்படி 3 நாள்ல உயிர் தெரிஞ்சுட்டாருன்னா அவர் சின்லெஸ் சொல்லுவாங்க. இல்லையே, அவர் பாவமானார்னு போட்டிருக்கே 2 கொரிந்தியர் எழுதிக்கோங்க. 2 Corinthians chapter 5:21 கிளியரா இருக்கும். Jesus took the sins and he became sin அப்படின்னு இருக்கும். அவர் பாவமானார். பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, give me 10 minutes. ஓகே, 10:15 ஆயிடுச்சு. give me 10 minutes. ஓகே, வாசிங்க அந்த வசனம். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத, அப்பா என்ன வேர்டு, பாவம் செய்யாதன்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். That is where love comes in. அங்கதான் தேவனுடைய அன்பை நான் பாக்குறேன். இந்த கிராஸ்ல தேவனுடைய ஃபர்கிவ்னஸ் பார்க்கிறேன், தேவனுடைய அன்பை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஜஸ்ட் ஒரு சண்டே கடவுளாய் மாத்திரம் இருப்பாரானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். நீ நித்திய காலமாய் நரகத்தில் வேதனைப்படக்கூடிய ஒரு தண்டனையை கல்வாரி சிலுவையில் அவர் உனக்காக அனுபவித்தார். He took over the punishment that you are going to get when you die in the hell, okay, because of your sins. He took over that. அவர் பாவத்தை மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தின் கான்சிக்வன்சஸ் எடுத்தார். அதனாலதான் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்துல ஸ்டே பண்ணல, எல்லாம் வந்துச்சு. ரத்தம் இல்ல, தண்ணி வருது. வாட்டர் கேம் டவுன், ரஷிங் வாட்டர் கேம் டவுன். அவர் இருதயத்துல இருந்து அந்த கொஞ்சம் ஈரம்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே வந்துச்சுங்க. அவர் ஈட்டியில விழாவுல ஒருத்தன் குத்துறான், அவர் இருதயத்தை போய் பியர்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த இருதயத்துல இருந்து அந்த ரத்தம் இல்ல இருதயத்துல இல்லையா? அந்த ரத்தம் இல்லாத போது தண்ணி வருதான். Because God is because Jesus is almighty, he was able to. You cannot understand when you are not spiritually grown. Okay, நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா வளரலனா இதை புரிந்துக்க முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியா? பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன். சரியா? நீங்க பைபிள நிறைய படிக்கும் போது, நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய மைண்ட் உங்க வளர்ச்சி இருக்கும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஒருத்தன் இட்டர்னிட்டி பாஸ்ட் அனுபவிக்க வேண்டிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அனுபவிச்சு முடிச்சிட்டாரு. அந்த பெயின், அந்த சஃபரிங், அந்த இன்டென்சிட்டி எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அதனாலதான் அவர் கதறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது ஒரு 1 hour சரீரத்தை வெட்டுகிற ஒரு டாஸ்கா இருந்துச்சுன்னா, அந்த வேதனை அந்த டாஸ்கா இருந்துச்சுன்னா, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அவசியம் இல்லை. அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல கதறாரு, தேவனே வேற வழி இல்லையா? ஓகே, உங்க சுத்தம் நடக்கும், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும்பா. ஏன் இந்த டாஸ்க்? பிகாஸ் இட்டர்னிட்டி பாஸ்ட் நீங்க அனுபவிக்க வேண்டிய அந்த ராத் ஆஃப் காட், அந்த கோபாக்கினையை அவர் கல்வாரி செய்தார். கடவுளோட செப்பரேஷன், அந்த இட்டர்னல் செப்பரேஷனை அவர் பெற்றுக்கொண்டார். எங்க? கல்வாரி சிலுவை. அவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டவரா இருக்கிறனால, he is almighty இல்லையா? he is omnipotent, he is omnipresent and omniscient. காலத்திற்கும் அப்பாற்பட்டவரா இருக்கிறதுனால அவரால அதை அனுபவிக்க முடிஞ்சது. சரியா? இது முஸ்லிம்ஸுக்கு புரியாது, ஏத்திஸ்டுக்கு புரியாது, கிறிஸ்டியன்ஸுக்கே நிறைய பேருக்கு புரியாது. சரியா? ஓகே, இந்த பிசாச நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஹோப், நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு பிசாச இயேசு இல்லாம எந்த மனிதனாலும் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எவ்வளவு மில்லியன்ஸ், எவ்வளவு ட்ரில்லியன் பீப்புள் ஆர் தேர். சரியா? ஒரு பிசாசு ட்ரில்லியன் பீப்புள் எடுத்துக்கோங்க. ட்ரில்லியன் பீப்புள்
cannot defeat this one evil spirit because this evil spirit is more powerful than human beings. Okay, இன்னொரு வகையில சொல்றேன். evil spirit, okay, evil spirit is already ruling this man. அவன் அடிமைத்தனத்துல வச்சிருக்கான், பாவம்ன்ற அடிமைத்தனத்துல வச்சிருக்கான், மரணம் என்ற அடிமைத்தனத்துல மக்களை வச்சிருக்கான். ஒரு அடிமையால ஒரு எஜமான ஜெயிக்க முடியாது. அடிமையானவன் கட்டப்பட்டிருக்கிறான், அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கான், கால்கள் அவன் எப்படி ஒரு எஜமான அடிப்பான், உதைப்பான்? அவனால நகரவே முடியாது. You understand? But when you have Christ with you, you can defeat anything that comes. Okay? அதனாலதான் பிசாச துரத்தும் போது இயேசுவின் நாமத்துல பிசாச, அதன் பேரு புரியுது? நீங்க தனியா பிசாசோட போராடினீங்கன்னா ஒன்னும் ஜெயிக்க முடியாது, அடிச்சு ஓட விடுவான். ஆனா இயேசு உங்க கூட இருந்தார்னா, உங்களில் இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அல்லேலூயா. உங்களில் இருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். சரியா? அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம், இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஆயிருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் an introduction about Satan, evil spirit, and the solution that God made for man, okay, to defeat this evil kingdom. Okay, give me 2 minutes முடிச்சிடலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ விசுவாசிக்கிற எல்லாரும் ஜீசஸோட கிங்டமுக்கு வந்துடுறாங்க. சரியா? கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 13 வாசிங்க டக்குன்னு. டைம் ஆயிடுச்சு, 2 மினிட்ஸ்ல முடிக்க ட்ரை பண்றேன். யாருக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு பஸ் எடுக்கிற? யாருக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு? ஐ ஹாவ் டு கோ. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்கலாம்னா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கூட பாக்கலாம்னா அப்படி யாரும் எதுக்குமே கை தூக்க மாட்டேன். டைம் ஆயிடுச்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது ப்ளீஸ். இல்ல உண்மையா சொல்லுங்க, நான் திட்ட போறது இல்ல. முடிக்கணுமா? இன்னைக்கு 11 மணி வரைக்கும் எடுக்க வேண்டியதான். ஷைனி முடிக்கணுமா? ஷைனி, ரோஷன் டேவிட், getting late now, I'm hungry. எப்சி ஹங்கிரியா? எப்சி தான் தைரியமா சொல்லணும். என்ன எப்சி லேட் ஆகுதா? எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல கொஞ்சம், அதனால. சரி, நோ ப்ராப்ளம், ரெக்கார்டிங் இருக்கு, அப்புறம் கேட்டுக்கோ. ஓகே, வாசி. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லா கவனிங்க. இருளின் ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். 2 ராஜ்யம் இருக்கா? இயேசு வருகிறதுக்கு முன்னே ஒரே ராஜ்யம் தான். என்ன ராஜ்யம்? டார்க் கிங்டம். எல்லாரும் அடிமைத்தனத்துலதான் இருக்காங்க. அப்பப்போ பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, தேவனுடைய டாஸ்க் இந்த உலகத்துல செஞ்சிருவாரு. பிகாஸ் காட் இஸ் சாவரினர். ஓகே, அவருக்கு டாஸ்க் பண்ணிட்டு போயிடுவாரு. ஓகே, ஆனா ஜீசஸ் வந்துட்டு போன பிறகு ஜீசஸ் கேம் டு எஸ்டாப்ளிஷ் a kingdom. எல்லாரும் நினைச்சாங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரா வருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. பட் he came as a king. மாட்டு தொழுவத்துல வர்றாரு, ராஜாவா மாட்டு தொழுவத்துல. என்ன புரியலையே அப்படின்னா, he established a kingdom not visible to the physical eyes. naked eyesல பாக்குற மாதிரி ஒரு கிங்டம் கிடையாது, ஒரு சிங்காசனம் அப்படிலாம் இல்ல. ஆனா அவர் ஒரு கிங்டம் வச்சிருக்காரு. அந்த கிங்டம்ல நம்ம எல்லாம் பிள்ளைகள். அல்லேலூயா. நாமெல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள், கிங்டம் பீப்புள் ஆர் கிங்டம் சில்ட்ரன்ஸ். ஓகேவா? இப்ப 2 கிங்டம் இருக்கு. இந்த 2 கிங்டமும் ஒன்றை ஒன்று சண்டை போட்டுட்டு. சரியா? அதனாலதான் கிறிஸ்டியன்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நீதிமன் தேவபக்தியாய் நடக்க ஆசைப்படுகிறவங்களுக்கு எல்லாம் துன்பம் வரும். ஏன்னா there is a evil people, or okay, there is a evil one against us. There is an adversary. நமக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற ஒரு பிசாசு இருக்கிறான். அதனாலதான் ஜாகிரதையா ஜெபம் பண்ணணும்ன்றாரு. அதுக்குதான் பைபிள் வாசிக்கணும் சொல்றாரு. We understand? இந்த ராஜ்யமும் இந்த ராஜ்யத்துக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். சரியா? நான் நல்லா கவனிங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எப்சி சொன்னதுனால எனக்கு அந்த தாட் வருது. முன்னாடியே சொல்லியிருக்கணும். இந்த லெசனை உங்களால புரிஞ்சிக்க முடியாத மாதிரி
there is a strong man or there is a spirit behind you will stop you to understand these kind of stuff. Okay, best example 2 Corinthians 4:4. Okay, இந்த ஜூம் மீட்டிங்கை நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம், ஹெட்செட்டை போட்டுட்டு கீனா கவனிச்சிட்டு இருக்கலாம், ஒரு வேர்டு கூட புரியாது உங்களுக்கு. You cannot concentrate because இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு பிசாசா he will try all his might. அப்பதான் உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வரும், அப்பதான் இந்த ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணாதபடிக்கு ஒரு தடை வரும். ஓகேயா, ஜஸ்ட் கோ இன். விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த 4 நாட்கள், இந்த 5 நாட்கள் யூ ஹாவ் டு கிவ் இன். சரியா, ட்ரை டு ஜாயின் திஸ் மீட்டிங். I'll pray. சரியா, இன்னைக்கு இதை முடிச்சிடலாம், பட் we will continue. நம்ம எப்படி ஈவில் ஸ்பிரிட்ஸை டிசர்ன் பண்ணணும், எப்படி ஈவில் ஸ்பிரிட்டை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றத I will teach. ஓகே ஓகே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் உடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். தகப்பனே, இப்பொழுதும் கூட நீர் தகப்பனை ஆளுகை செய்த கிருபைகளுக்காய் நீர் ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யுங்க. ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிறைபிடித்த கிருபைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்துல தடை பண்ணுகிற எல்லா இருளின் அதிகாரங்களை கட்டிந்து கொள்கிறேன். இப்பொழுது தகப்பனே, எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. The chains break in the name of Jesus. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும், இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு அடிக்ஷன்லயோ ஒரு 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 கட்டுலையோ இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த வாலிபர்கள் இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆகட்டும். Let there be a deliverance. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறபடியாக இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல let there be a deliverance right now in the name of Jesus. இயேசுவின் நாமம் வானோர் பூதலத்தோர் எல்லா அதிகாரங்கள் துணைத்தனங்கள் எல்லாத்திற்கும் மேலான நாமமாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தை ப்ரொக்ளைம் பண்ணும்போது இப்பொழுது இந்த கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. இன்றைக்கு இந்த வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்கு விரோதமாய் தடை பண்ணுகிற எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன், அதட்டுகிறேன். இப்பொழுது இந்த மக்களை நீர் கண்ட்ரோல் எடுத்துக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இது உதவி செய்யுங்க. ஜாயின் பண்ண ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனை வைக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது நீ பலப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. God bless you all. நாளைக்கு மீட் பண்ணலாம். கரெக்ட் டைம் ஜாயின் பண்ணிடுங்க.